எல்லாரையுமே வரவேற்கிறோம். ஒரு நிமிட அமைதியிலிருந்து சமநிலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். எல்லாரையுமே வரவேற்கிறோம் இன்றைய செஷனுக்கு. இன்னர் ரிஃப்ளெக்ஷன்ஸ், சமநிலை வைக்கக்கூடிய கலையினுடைய இன்னர் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இன்னைக்கு இதற்காக நம்மோட சிஸ்டர் ஜூடி இணைந்திருக்காங்க. அவங்களுடைய ரொம்ப ஆழமான ஆன்மீக புரிதல் நமக்கு இன்னைக்கு நிறைய எக்ஸசைஸ் மூலியமாகவும் புரிதல் கொடுக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே தெரிந்தா போல சிஸ்டர் ஜூடி டைரக்டரா இருக்காங்க அட்லாண்டிக் ரீஜன் கனடால. அவங்க ஒரு ஆத்தர் கூட. அவங்களுடைய புக்ல இருந்து நிறைய ஆன்மீக புரிதல் நமக்கு கிடைக்கிறது. இப்போ சிஸ்டர் ஜூடி, சிஸ்டர் டெபியை நாம வாழ்த்துக்கள் சொல்றோம், தேங்க்ஸ் சொல்றோம். அவங்க இன்னர் ரிஃப்ளெக்ஷன் செஷன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. சிஸ்டர் ஜூடிக்கு மறுபடியும் ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்றோம், வரவேற்கிறோம். அப்புறம் இப்போ சிஸ்டர் கிளாடியா அஃபிஷியல் வெல்கம் கொடுப்பாங்க. குட் மார்னிங். இது நான் நினைக்கிறேன் இது ஒரு முக்கியமான ஆர்ட்னு. இன்னைக்கு சிஸ்டர் ஜூடி நம்ம கூட இருக்காங்க. இது ரொம்ப பெரிய பாக்கியம். இவங்க நம்மள முழுமை அடைய ரொம்ப உதவியா இருக்க போறாங்க. அவங்க ரொம்ப ஆழமான நம்மள இந்த சப்ஜெக்ட்ல கூட்டிட்டு போவாங்க. இது தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது. இது ரொம்ப அழகான சிஸ்டருக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நன்றிகள் கிளாடியமன். நீங்க ரொம்ப நறுமணமும் ரொம்ப நல்லா வருது, ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லது சிஸ்டர். இன்னைக்கு ஃபுல் ஹவுஸ் இருக்காங்க, டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லா லோக்கல் லாங்குவேஜஸ்லயும் இருக்காங்க. எல்லா டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கும் தேங்க்யூ. நான் இது லாஸ்ட் செஷன் நினைச்சேன், ஆனா இப்போ சொன்னாங்க இது கடைசி கிடையாதுன்னு. இது ரொம்ப அதிசயமானது. நம்மளுடைய இந்த செஷனுடைய காலம் அளவை நீட்டித்திருக்கிறோம். நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கலை சமநிலை கடைசியின் கடைசி புக்ல இது கஷ்டம் இல்ல. இது ஒரு சம்மரி போல இருந்தது எல்லாத்துக்கும். இதை முடிச்ச போது, இந்த புக்கை முடிச்ச போது, இந்த சாப்டர் முடிச்ச போது நம்ம அந்த புக்கை பார்த்தோம். இன்னும் 2 லிஸ்ட் இருந்தது. இன்னும் எக்ஸ்ட்ரா கலைகள் இருந்தது. அது போயிட்டே இருக்கு. அந்த புக் பிரதர் ஜெகதீஷ் அவர் ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட் பேஸ் பண்ணி இருந்தது. அது அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையை கேப்சர் பண்ணியிருந்தாரு.
வாழுறதே அவருடைய கலை ஆயிடுது. அப்போ அது வந்து 16 கலைகளோட சேர்த்தாரு. அப்போ புக்கோட கடைசியில வந்தபோது பிரதர் ஜெகதீஷ் வந்து 16 கலைகள் எழுதியிருந்தாரு. அப்போ இன்னும் நெறைய இருந்தத நாங்க கவனிச்சோம். இப்போ பிரம்மா குமாரிஸ்ல இது சொல்லி தராங்க. அப்புறமா சக்திகள் இந்த புக்ல முர்லீஸ்ல 60 பார்த்தோம். இப்போ இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண நெறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. இப்போ இது கடைசி கிடையாது. இப்போ நானு புக்கும் கடைசியா இந்த குரூப்காக நான் தரோம். எனக்கு இந்த ஃப்ளோ ரொம்ப புடிச்சிருந்தது. சிஸ்டர் ஜெயந்தி வந்து அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு பேசியிருந்தாங்க. அவங்களோட ஃப்ளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து அனுபேன் ஒரு ஸ்பெஷல் கேக் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க கிரேஷியஸ்னஸ் உடைய மான்யூமெண்ட் அவங்க. அவங்க வந்து மாற்றமே தெரியாது அவங்க முகத்துல. அவங்க வந்து அவங்க பேசுறத கேட்டேன் நானு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அவங்க அதனுடைய சொரூபமாக இருக்காங்க. அது வந்து அவங்க பேசும்போது உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு வரியிலயும். இப்ப என்ன சொன்னாங்களோ, அது அவங்களாகவே இருந்தாங்க. நான் நெறைய அவங்க பேசினதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். என்ன சொன்னாங்களோ அதுவும் கூட. இப்ப இன்னைக்கு நம்ம ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? அவங்களுடைய வார்த்தைகள எடுத்துக்கிட்டு, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு, அவங்களுடைய கிளாஸ் எடுத்துக்கிட்டு, அப்புறமா ஜெகதீஷ் பாய் சொன்னதையும் வச்சு 2த்தையும் ஒண்ணா பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு வந்து உங்களுடைய ஒர்க் நீங்க பண்ணணும். ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்காக. அப்போ இன்னைக்கு சமநிலையினுடைய கலை அப்போ நமக்கு தெரியும் இல்லையா? ஏஆர்டி முதல்ல வந்து அவேர்னஸ் அவங்க சிஸ்டர் ஜெயந்தி பேசினதுல வந்து ஒரு ரீகேப் இருக்கும். அதுக்கப்புறமா ரியலைசேஷன். உங்களுடைய ரிஃப்ளெக்ட் பண்றதுலேருந்து வெளிய வர்றது. அதுக்கப்புறமா அந்த கலைய வந்து பிராக்டிகலா அப்ளை பண்ண போறோம். அப்போ அதே ஃப்ளோவ நாம இன்னைக்கும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ அவேர்னஸ் பத்தி பார்க்கும்போது, சிஸ்டர் ஜெயந்தி வந்து சமநிலை பத்தி சொல்லும்போது, இன்னர் ஸ்டெபிலிட்டின்றத நெறைய சொன்னாங்க. அப்போ என்னென்ன ட்ரிகர்ன்னு நம்ம பார்க்கலாம். நெறைய ட்ரிகர் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னர் ஸ்டெபிலிட்டி பத்தி சொல்லும்போது, அது வந்து ஒரு கயிறு மேல நடக்கிறா போல. யாரெல்லாம் யோகா பண்றீங்களோ, இந்த ட்ரீ போஸ் பண்றீங்களோ, பிசிக்கலா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் உடல் வந்து ஆட ஆரம்பிக்கும். அன்ஸ்டேபிள் ஆயிடும். வேற ஏதோ ஸ்- ஆனா இது வந்து இன்னர் ஸ்டெபிலிட்டி. அதே ஐடியா தான். யோகா போஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு 10 அடியில இருக்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். அந்த எய்ம்ல ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். அதே போல தான் நாமளும் நம்மளுடைய பாதையில ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு கயிறு மேல நடக்கிறா போல எல்லா பக்கமும் ப்ரெஷர் வருது. இப்போ சிஸ்டர் ஜெயந்தி சொன்னாங்க, இதெல்லாம் வந்து ட்ரிகர் அவங்க சொன்னாங்க. எமோஷனல் டர்புலன்ஸ் வந்து நம்மள ஆட்டங்காண வைக்குது. அப்போ தெளிவா இருக்கும்போது நாம ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து இது வந்து சேலஞ்சிங்கா இருக்கும். பயப்படக்கூடாது. இப்போ
எப்பயுமே 2 விஷயம் இருக்கு இல்லையா? 2 வழிகள் இருக்கு. நம்ம படிச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது மெடிடேஷன், ஒரே வழிய கத்துக்கிறோம். நம்ம ஒரே மெத்தடாலஜி தான் கத்துக்கிறோம் வாழ்க்கை வர்றதுல. அது ஆன்மீக கான்ஷியஸ்னஸ். ஆத்மா, பரமாத்மாவோட தொடர்பு படுத்திக்குது. அவ்வளவுதான். அதே ஃபோக்கஸ்ல தான் இருக்கும். உலகத்துல நெறைய வழிகள் இருக்கு. டுவாலிட்டின்னா 2 வழி. நான் 2 வகையில இழுக்கப்படுறேன். ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. ஆனா உலகத்த பார்த்தா போலாரிட்டின்னு இருக்கு. டுவாலிட்டின்னா 2 தான். போலாரிட்டின்னா ஒவ்வொரு வகையும் சார்ஜ்டா இருக்கு. இந்த பேட்டரியில பாசிட்டிவ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்பார்க் வருது, அங்கதான் ட்ரிகர் ஆகுது. போலாரிட்டினா நான் என்னோட வழிக்கு அட்டாச்டா இருக்கேன். நான் என்ன பண்றேனோ, எந்த வகையில செய்றேனோ, பார்க்குறேனோ, என்னோட ஒப்பீனியன், என்னுடைய பிலீஃப் சிஸ்டம், என்னுடையதுன்னு. அப்ப அது போலாரிட்டி எமோஷனல் சார்ஜ் ஆயிடுது. இதுதான் நம்ம டிஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்றோம். 2 வகை இருக்குது. பொட்டேட்டோ தோல் உரிக்கிறதுக்கு. நீங்க உங்க வழியில பண்றீங்க. நான் என்னோட வழியில. நம்ம நினைக்கிறோம் நாம பண்றது தான் சிறந்த வழி மற்றும் ஒரே வழின்னு நினைக்கிறோம். அப்ப அது போலாரிட்டி ஆயிடுது. இதுதான் நாம இப்ப பார்க்கிறோம். இந்த எமோஷனல் சார்ஜ் வெவ்வேறு விதங்கள்ல வேலை செய்யறது விஷயத்துல. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ணும்போது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ உயர்த்தத்துக்கு சொல்லி தருது. அப்போ நம்ம பாடி கான்ஷியஸ்ல இருக்கும்போது ஹொரைசான்டல் பிளேன்ல இருக்கும். அப்போ தரையில இருக்கக்கூடிய எனர்ஜி நம்மள இழுக்குது மின்னியும் பின்னியும். ஆனா ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்ல போகும்போது 2 வழிகள் இருக்கு. எதுவுமே என்ன தாக்கம் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அப்போ நான் என்னுடைய பிக்கர் வியூல ரொம்ப திருப்தியா இருப்பேன். இதுதான் ராஜயோகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி நமக்கு கத்துக் கொடுக்குது. இப்போ இது ஒரு எசன்ஸ்ல போன வாரம் அவங்க சொன்னாங்க. அ அதுல 3 பார்ட் நாம பார்க்கலாம். முதல் எது என்னுடைய இன்னர் ஸ்டெபிலிட்டிய த்ரெட்டன் பண்ணுது, பயமுறுத்துது. இது பேசிக் டெஃபினிஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ ரியலைசேஷன் பார்ட்ல நம்மளுடைய நோட் புக்ஸ்லாம் நமக்கு தேவை. ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வண்டர்ஃபுல் லெசன் நம்ம கத்துக்க போறோம். ஒரு ஸ்பூன் வச்சு. எல்லார் வீட்லயும் ஸ்பூன் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இது உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்ம வுட்டன் ஸ்பூன் வச்சு நம்ம இன்னர் ஸ்டெபிலிட்டிய பத்தி கத்துக்க போறோம். இங்க சிஸ்டர் ஹாலிஃபேக்ஸ் சென்டர்ல இருக்கிற சிஸ்டர் இதுல எனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இந்த ஸ்பூன வச்சு நம்ம எப்படி இன்னர் ஸ்டெபிலிட்டிய பத்தி என்ன தெரிஞ்சுக்க போறோம்? நான் இப்ப காட்டுறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கு. வுடன் ஸ்பூனும் ஸ்டெபிலிட்டி பத்தி பார்க்க போறோம். சின்ன வீடியோ பார்க்க போறோம். இது வைரலா இருக்கு யூடியூப்ல. அப்ப அதுல ஒரு எலாஸ்டிக் போட்டாங்க. அந்த ஸ்பூனுடைய கடைசியில எல்லாருமே ரப்பர் பேண்ட், எலாஸ்டிக் பேண்ட் போடுறாங்க. அந்த கடைசியில போடுறாங்க.
கடைசியில போட்டோன்னு அதற்கெல்லாம் ஒரு ஒரு பேர் கொடுக்க சொன்னாங்க. அவங்க எதுங்கூட கனெக்ட் பண்றாங்களோ, அ அதோட பேர் வைக்க சொன்னாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் எலாஸ்டிக் பேண்டும் என்ன பேர் வச்சாங்கன்னா, எ எதுங்கூட கட்டியிருக்கோ உலகத்துல. நான் சொன்னேன், என்னுடைய உடன் ஸ்பூன் வந்து டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து உயர்ந்து நிக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணணும். அதுதான் வந்து இன்னர் ஸ்டெபிலிட்டி இல்லையா? ஆனா, அது கீழ வந்து நெறைய கட்டியிருக்கு இல்லையா? உலகத்தோட கட்டியிருக்கு. ஒரு சிலர் ப்ரொஃபஷன் சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து நான் என்னோட டெய்லி ரொட்டீனோட நான் டயர்டா இருக்கேன் அப்டின்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, என்னோட குட் ஃபிரெண்ட்ஸோட நானு டயர்டா இருக்கேன் அப்டின்னாங்க. அது வந்து என்னுடைய ஸ்டெபிலிட்டிய காப்பாத்துது சொல்றாங்க. ஒரு சிலருக்கு ஹாபி இருக்கு. காம் அண்ட் கூலா உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு. அப்போ இதெல்லாம் ஓகே. இப்ப இந்த ஸ்பூன விட்டுட்டு அப்ரைட்டா இருக்குமா? எல்லாருமே எலாஸ்டிக் பேண்ட புடிச்சுக்கிட்டாங்க. ஒரு சரியான அமௌண்ட் ஆஃப் டென்ஷன் குடுத்து அத புடிச்சு இழுக்கணும். அந்த ஸ்பூன் வந்து நல்லா நிமிர்ந்து நிக்கும். அ உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்புறமா என்னாச்சுன்னு. அப்ப எல்லாம் இழுக்குறாங்க. ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லேருந்து, ஈக்குவலான தூரத்துலேருந்து, ஈக்குவலான பிரஷரோட இழுக்குறாங்க. ஸ்பூன விட்டுடுறாங்க. இது எல்லாம் கொஞ்சம் ஆடிச்சு. அப்புறமா விழுந்துடுச்சு. நம்ம வந்து எ நெறைய விஷயங்கள்ல மாட்டிட்டு இருக்கோம். ஒரு பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ண ட்ரை பண்றோம். கொஞ்சம் ஃபேமிலிலேருந்து இழுப்பு வருது. கொஞ்சம் வேலையிலேருந்து இழுக்கு வருது. அப்போ நாம வந்து உயர்ந்து நிற்க நாம முயற்சி பண்றோம். மரியாதையோட, டிக்னிட்டியோட. அது வந்து ஆனா ரொம்ப கஷ்டமானது. ஆனா அதற்கு பதிலா நான் மறுபடியும் கேட்டேன். ஸ்பூன மேல இருந்து பிடிச்சுக்கலாம். மேல இருந்து. ஸ்பூன் வந்து மேல பிடிச்சுக்கிட்டாங்க. ஓகே சிஸ்டர். எ எலாஸ்டிக்க எவ்ளோ தூரம் முடியுமோ, அவ்வளோ தூரம் இழுங்கன்னு சொன்னேன். அப்போ நெறைய டென்ஷன் குடுத்தாங்க. நல்ல இழுப்பு குடுத்தாங்க. அப்புறமா எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டா விடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்ன நெனைக்கிறீங்க? என்ன நடந்ததுன்னு? அத விட்டுறதுக்கு பயப்பட்டாங்க. அப்ப எலாஸ்டிக்க விட்டதும், அந்த ஸ்பூன் வந்து அப்படியே நின்னுது. அப்படியே நிமிர்ந்து நின்னுது. அப்போ ஏன் அப்படி நடந்தது? ஏன் அந்த ஸ்பூன் அப்படியே நின்னுதுன்னா, அது மேல இருந்து பிடிக்கப்பட்டிருந்தது. அப்போ இன்னர் ஸ்டெபிலிட்டின்னா, ஸ்பூன் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா, நேர் லைனா இருக்கு. மேல பாயிண்டடா இருக்கு. அப்போ கீழ வந்து ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்ல ஆங்கர்டா இருந்தோம்னா, ஆன்மா கான்ஷியஸ்ல இருந்தோம்னா, நாம டிவைனோட கனெக்ட் பண்ணோம்னா, நாம வந்து ஸ்டேபிளா இருப்போம். எந்த சிச்சுவேஷன்லயும். இந்த உடன் ஸ்பூனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெசன் குடுத்ததுக்காக. நம்மளோட முழு பிராக்டிஸுமே அலைன்மென்ட் பொறுத்து தான். நம்மளுடைய அலைன்மென்ட் ஸ்ட்ரெயிட்டா ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ், காட் கான்ஷியஸ்னஸ். புரியுது இல்லையா?
சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தோம். ஆனா, அத ட்ரையிங் பண்றோம்னா, எல்லா சப்போர்ட்டும் போயிடுது. ஆனா, எல்லாம் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாம் விட்டுட்டு, மேல இருக்கக்கூடிய சப்போர்ட்ட பிடிச்சுக்கிட்டோம்னா, ஸ்பூன் வந்து ஸ்டேபிளா இருந்தது. கீழ விழல இல்லையா? அப்போ உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின் இன்னைக்கு, நீங்க எதன் கூடலாம் உங்கள தொடர்பு படுத்தியிருக்கீங்க? நிலையா நிக்கிறதுக்காக. ஒரு 2 நொடிகள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு யோசிச்சு எழுதுங்க உங்க டைரியில. எது எதெல்லாம் உங்களுடைய துணையா நினைக்கிறீங்க? எது எதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில இழுவை வந்து வெவ்வேறு பக்கமா வருது? என்னென்ன எலாஸ்டிக் வந்து உங்கள பிடிச்சு இழுக்குது? நீங்க வந்து மேனேஜ் பண்ண ட்ரை பண்றீங்க. உங்களுடைய இன்னர் ஸ்டெபிலிட்டிய மெயின்டெயின் பண்றதுக்காக முயற்சி பண்றீங்க. ஒரு நொடி எடுத்துக்கிட்டு எழுதுங்க. இது வந்து சப்போர்ட் போல இருக்கு. ஆனா, உங்கள வெவ்வேறு பக்கமா இழுக்குது. உங்களோட அது வல்னரபிலிட்டியா மாறிடுது. உங்களுக்கு இந்த ஷேரிங் பத்தி தெரியும்ல. சாட் பாக்ஸ்ல கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஏதாவது சாட் பாக்ஸ்ல வேணும்னா ஷேர் பண்ணலாம். என்னென்ன எலாஸ்டிக் பேண்ட் உங்கள பிடிச்சு வச்சிருக்கு? சோல் கான்ஷியஸ்னஸ், காட் கான்ஷியஸ் தவிர மத்த எல்லா விஷயங்களும் உங்களுடைய இன்ஸ்டெபிலிட்டி தான் உருவாக்குமே தவிர, இன்னர் ஸ்டெபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அதுவும் கூட மாறும் இல்லையா? இப்போ அடுத்த தடவ ம், ஆட்டம் காணும்போது விட்டும் விட்டுடலாம். உங்கள ஏதாவது ஆட்டம் காண வச்சதுன்னா. இப்போ நாம என்ன நமக்கு ஸ்டெபிலிட்டி குடுக்குதுன்னு நமக்கு தெரியும். ஃபெய்த் இன் டிராமா, கர்மா. அது வந்து பாசிட்டிவா நம்மள வச்சுக்கும். மத்த விஷயங்கள் கூட இருக்கலாம். மத்த விஷயங்கள் கூட இங்க போடலாம். அதுதான் நம்மள ஸ்டேபிளா வச்சுக்கும். ஆனா, இந்த எக்ஸாமினேஷன்ல வேற என்னெல்லாம் விஷயங்கள் நாம பார்க்குறோம்? என்னோட லௌகிக் அச்சீவ்மென்ட்ஸ், நான் செய்த சாதனைகள். அ நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது டீஸ்டெபிலைஸ் ஆகலாம் அப்படின்னு தோணும். அப்போ அந்த ரெகுலாரிட்டில உங்க என்விரான்மென்ட்ல அது கிடைக்காது. ஒரு டீஸ்டெபிலைசேஷன் நடந்ததுன்னா, பெருசுலாம் கிடையாது. சின்னது.
அப்போ அது கூட இருக்கலாம். ஆன்மா வந்து தனிப்பட்டது உடலை விட்டு. அது உடல்ல ஏதாவது வலி, வேதனை இருந்தா கூட ஆ ஆத்மா வந்து ஸ்டேபிளா இருக்க முடியும். மெட்டீரியல் திங்ஸ். நம்மளுடைய ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. சாதனங்கள். எப்ப தேவையோ, என்ன தேவையோ பண்றதுக்கு. என்னோட கம்ஃபர்டபுள் சேர் ஒண்ணு உடைஞ்சு போச்சு. டீச்சிங்ன்னு சொல்றாங்க. நல்லது. என்னோட தொடர்பு, சம்பந்தம் தொடர்பு. இங்க எழுதிட்டே இருங்க. நம்ம மெத்தடாலஜி என்னன்னா, அந்த சம்பந்தத்த அ பாண்டேஜ வந்து அத விட்டுலாம் குடுக்கல. டென்ஷன் வந்து நானும் அவங்கள தொடர்பு கொள்ள ட்ரை பண்றேன். அவங்களும் என்ன தொடர்பு கொள்றோம். நம்ம இங்க அத மாத்தி ஒரு ஒரு சம்பந்தமா மாத்துறோம். கர்ம பந்தனத்திலிருந்து கர்ம சம்பந்தமா மாத்துறோம். அவங்களுக்கும் என்கிட்டேருந்து எதுவும் வேணாம். எனக்கும் அவங்க கிட்டேருந்து எதுவும் வேணாம். எனக்கும் எல்லாமே கடவுள்கிட்டேருந்து கிடைக்குது. நானும் அவங்க கிட்டேருந்து கடவுள்கிட்டேருந்து கிடைக்குது. இப்போ நாம அத வெறுமனே தொடர்பா மற்றும் மாத்துறோம். இதுதான் வந்து கடைசியான விஷயம். அப்போ பொறுப்புகளா இருக்கலாம். டெய்லி மெடிடேஷன் வந்து நல்லது. ஆனா கண்டிஷன் வந்து மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் லைட் இல்ல, டான்சைட் இல்ல, வெள்ளம் வந்துருச்சு. பாபா ரூம்ல வெள்ளம் இருக்கு. என்னால அங்க உட்கார முடியல. அங்க வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் தேவைப்பட்டதா? கேஸ் வரல. நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்பயும் பாசிட்டிவான விஷயம் வந்து ஆங்கர் பண்ணுது. நாம இத கவனிக்கிறோம். சிஸ்டர் ஜெயந்தி வந்து சொன்னாங்க, நம்மளுடைய இன்னர் ஸ்டெபிலிட்டிய மெயின்டெயின் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் அன்ஸ்டேபிள் ஆகும்போது, நம்மளுடைய இந்த பிராக்டிஸ வந்து புரிஞ்சுக்கிறோம். ஆங்கர் வந்து ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்ல இருக்கணும். அப்போ என்னுடைய ஐடென்டிட்டியை நானு தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா ஹையஸ்ட் எனர்ஜியோட என்னுடைய கனெக்ஷன் கடவுளோட. இதுதான் நம்மளுடைய மெத்தடாலஜி. ஸ்டேபிளா இருக்கறதுக்கு. விஷயங்கள் வந்து இந்த பக்கம், அந்த பக்கம் நம்மள இழுக்கும். ஏன்னா, நான் ஏதோ அட்டாச்டா இருக்கேன். ஏதோ ஒரு விஷயத்த அது வெளிப்படுத்துது. இல்லன்னா ஏதாவது லௌகிக விஷயத்த வந்து நானு சாதிச்சிருக்கலாம். அது வந்து என்ன சுயமரியாதை குடுப்பதாக நினைக்கலாம். அது எப்படி என்ன மாத்தும்? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு புது ஆன்மீக ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். சேவையினுடைய ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். அப்போ வெறுமனே ப்ரொஃபஷனல் சாதிப்பு மட்டும் அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு ஆன்மீக பொறுப்பு கூட என்ன ஆங்கரா மாறிடலாம். நான் அத வச்சு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அப்ப அது வந்து ஒரு கிஃப்ட்டு. அப்போ நம்ம அன்ஸ்டேபிளா ஆகலாம். ஆனா கொஸ்டின்ஸ்
மறுபடியும் எவ்வளோ சீக்கிரமா நாம ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறோம் அப்படின்னு. அப்போ எது வந்து நம்மளோட டீஸ்டெபிலைஸ் பண்ணுது அப்படின்னு. ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் கூட ஒரு சாதனமா இருக்கும். சேவை கூட மாறும். கோவிட் போது என் டெக் சப்போர்ட்டுக்கு என்ன ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்னு நான் ஜோக் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு நாளும் டெக்ல செலவு பண்ணேன் நான். நம்ம வந்து டெக்ல டிரான்சிஷன் பண்ணோம். நான் வந்து அதில் டெக் பிரதர்ஸ் டெக் சிஸ்டரோடலாம் தொடர்பில் வந்தேன். நான் வந்து கோவிட் போது என்னால் இதெல்லாம் நிறைய கற்றுக்க முடிஞ்சது. அப்போ டெக் சப்போர்ட்டில் இருந்தேன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எதை பற்றியும் இண்டிபெண்ட் டிபெண்ட் ஆகிடுறோம். மற்ற விஷயங்கள்ல நம்ம வேஸ்ட் பண்ணல. ஆனா ஒரு சில நேரங்கள்ல சேவையினுடைய ரூபம் மாறுது. அப்போ நம்ம வந்து உட்காந்துருக்கோம். கார்டனுக்கு ஒரு சேர் போட்டோம். கார்டனிங் பண்ணும்போது அவங்க உட்காருவாங்க. ஒரு சேர் போட்டோம். அப்போ அவங்க உட்காரலான்னு. அப்போ அவங்களுடைய சேவை வந்து மற்றவங்க மற்ற விஷயங்கள் பண்ணாங்க. இவங்க அங்க உட்காந்துட்டு கைட் பண்ணாங்க. அப்போ அது மாறுது இல்லையா? அப்போ அதுதான் வந்து இன்னர் ஸ்டெபிலிட்டி நாம கத்துக்கலாம் இதுல இருந்து. ஓகே, நல்லது. அடுத்தது ஜெயந்தி சொன்னாங்கன்னா ட்ரிகர். இதெல்லாம் வந்து எமோஷனல் பட்டன் புஷ் ஆகுது. அப்ப எலிவேட்டருடைய இமேஜ் எனக்கு ஞாபகம் வந்தது. இது வந்து சின்ன பில்டிங், இப்போ 40-50 ஃப்ளோர் இருக்கிற எலிவேட்டரும் இருக்கு. நிறைய பட்டன் இருக்கு. 6-8 பேர் ஏறினாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நின்று போச்சுன்னா 6-8 வாட்டி நின்று போகும். அப்போ எமோஷனல் ட்ரிகர் அப்படின்னா எமோஷனல் பட்டன்னு சொல்லலாம். அது நமக்குள்ள அமுக்கப்படுது இல்லையா? நமக்குள்ள இருக்கு அதெல்லாம். அது வந்து தப்பு கிடையாது. அப்ப சிஸ்டர் ஜெயந்தி சொன்னாங்க அதுதான் வந்து நம்மளுடைய இன்னர் இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்குது. அப்ப உள்ளுக்குள்ள ட்ரிகரும் இருக்கு. எமோஷ்னலா யாராவது ஒரு நடவடிக்கைனாலுமா, அப்போ வெளியில இருந்து வரக்கூடிய விஷயமாக அது இருக்கு. ஏதோ ஒரு முடிவடையாத கணக்கு இருக்கலாம். அப்போ இது வந்து தெரியும். இது நமக்கு என்ன வெளிப்படுத்துதுன்னா உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய மாற்றம் தேவைன்னு புரிய வைக்குது. அப்போ ஒரு நொடி எடுத்துக்கோங்க. என்னென்னலாம் உங்களுக்கு எமோஷனல் ட்ரிகர் வருது? இன்னும் எது உங்கள ட்ரிகர் பண்ணுது? அப்போ நமக்கு அந்த எமோஷனல் ட்ரிகர் நமக்கே தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே அதே பட்டன திரும்ப திரும்ப அமுக்குறாங்க. அப்போ ஒரு நொடி எடுத்து பாருங்க. முதல் 2 கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ள ட்ரிகர் ஆகுறது. எமோஷனல் ரியாக்டிவிட்டி பட்டன். அந்த பட்டன் வந்து உங்கள வேற ஃப்ளோர் கூட்டு போயிடுது. அப்போ இந்த ஸ்பூன் வந்து என்ன ஸ்டெபிலிட்டின்னு வச்சிருந்தா கடவுளோட தொடர்புல இருக்கும்போது சரியா நிக்கிறோம். அப்ப ஏதோ ஒரு ட்ரிகர் வந்தா தப்பான ஃப்ளோர், அதாவது சாஞ்சு விழுந்துடுறோம். அப்ப அத நோட் பண்ணுங்க. இங்க தான் வந்து இந்த போலாரிட்டிய நோட்ஸ் டெஸ்ட் பண்றோம்.
இந்த எமோஷனலி சார்ஜ்டு நாம ஆயிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இது வந்து ட்ரிகர் ஆயிடுது. என்ன வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுது? இப்போ மற்ற அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இல்லாம இருக்கிறது. பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்டரப்ட் பண்றது. இப்போ நீங்க புரிய வைக்கிறவங்க அவங்க வந்து புரியாம இப்போ அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவமரியாதை பண்றது. இந்த மேனிப்புலேட்டிவ் பிஹேவியரா இருக்கும். அவங்கள பார்த்து சிரிக்காம அவங்க ட்ரிகர் பண்ணாம என்ன அந்த ட்ரிகர் இது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும்னா நீங்க செய்த வேலைக்கு அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. அப்போ இன்ஜஸ்டிஸ்னு சொல்லலாம். அப்போ அப்போ இது வந்து அது வந்து போக் பண்றதா கூட இருக்கலாம். எனக்குள்ள என்னன்னா இந்த சுயமரியாதை முழுமையா வளர்த்துக்காத காரணத்தினால நான் எரு இன்னும் எதிர்பார்க்கிறேன். அதனால யாரோ ஏதோ ஒன்று பண்ணி சின்னதா ஒரு காரியம் பண்ணிட்டா உடனே அது என்ன ட்ரிகர் பண்ணி விட்டுடுது. எனக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா அது போக் பண்றதா இருக்கும். அப்போ நான் இதற்கு வந்து நன்றி தெரிவிக்கிறேன். இந்த சிச்சுவேஷன் வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயத்த எனக்கு தெரிவிக்குது. ஓகே. நாம அத பார்க்கலாம். அதுல கவனம் கொடுக்கலாம். அப்ப லாரா சொன்னாங்கன்னா, யாராவது பொய் சொன்னா, அப்போ யாரோ ஒருத்தரு யாரோ பொண்ணு வந்து பொண்ணுடைய லஞ்ச் எடுத்துட்டாங்க. அப்ப அந்த மாரி அவங்களுடைய விஷயங்கள எடுத்துக்கும்போது அவங்க ட்ரிகர் ஆறாங்க. அவங்க வந்து நல்லா தான் இருந்தாங்க. அது வந்து ஒரு ட்ரிகர்.
அட்டாச்மெண்ட்க்கு வந்து எந்த லாஜிக்கலுமே கிடையாது. அப்ப அதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியும். நாம தெரிஞ்சும் இருக்கணும் கண்டிப்பா. நம்ம வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஆனா என்ன ஆகும்னா, அடிக்கடி ட்ரிகர் ஆயிட்டே இருப்போம் நம்ம. அப்போ எனக்கு இன்ஜஸ்டிஸ் புடிக்கல. அதனால நான் ட்ரிகர் ஆகுறேன். அது ஆகலாம். ஆனா நாம அத மாத்திக்கும்போது, அது வந்து அப்போ ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்மள புஷ் பண்ணும்போது, ரீப்ளேஸ்மென்ட் பட்டன் வந்து அந்த வயர எந்த ட்ரிகர் பண்ணுதோ அதிலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, அத வந்து டிஃப்யூஸ் பண்றோம். அந்த பாம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணா, அந்த வயர டிஸ்கனெக்ட் பண்ணா பாம் வெடிக்காது இல்லையா? அதேபோல ஒவ்வொரு தடவையும் பட்டன் வந்து அமுக்கும்போது நம்ம மேல போயிடணும். இது வந்து கடவுள். நான் வந்து ட்ரிகர் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப எனக்குள்ள போயிட்டு என்னுடைய வேலைய நான் செய்யணும். என்ன விஷயம் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கணும். அட்டாச்மெண்ட்டா இருக்கலாம். அப்போ எனக்குள்ள போகணும். அந்த எனர்ஜிக்குள்ள போகணும். சப்கான்ஷியஸ்ல போகணும். எனக்கு தெரியும் இது வந்து சரியா போயிடணும். இதுல எனக்கு கடவுள் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. நான் வந்து பாம் எக்ஸ்ப்ளோஷன் மோடுல போவேனா, அப்போ ஒவ்வொரு எலிவேட்டர் பட்டனும் கடவுளுடைய பட்டன் ஆயிடணும். சோல் வந்து பரமாத்மாவோட கனெக்ட் ஆயிடணும். அப்போ என்னை வந்து டிவைன் பவரால நிறைச்சுக்கணும். இதுதான் நம்மளோட மெத்தடு. இதுதான் வந்து 2வது விஷயம் சிஸ்டர் ஜெயந்தி சொன்னது. ட்ரிகர். நம்மளுடையது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதோட என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து இப்போ டைம். அடுத்தது நிறைய சிஸ்டர் ஜெயந்தியோட பேசியிருந்தேன், கேட்டிருந்தேன். அதை பத்தி இன்ஸ்டேபிலிட்டி பத்தி சொல்லும்போது உடன் ஸ்பூன் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. 3வது விஷயம் வந்து ஒரு பம்பரம். இது வந்து நமக்கு தெரியும் இல்லையா? பம்பரம் சுத்திட்டே இருக்கும்போது நேரா நிக்கும். இந்த பம்பரம் வந்து சுத்தணும் இல்லையா? சுத்துனாதான் நிக்கும். அவங்க பேச்சோடைய கடைசியில அவங்க சொன்னாங்க, நிறைய பிராக்டிக்கலான விஷயம் சொன்னாங்க. நீங்க டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட்ட பார்த்தீங்களா? இன்சூரன்ஸ் சொன்னாங்க. உங்களோட இன்சூரன்ஸ் கட்டுனீங்களா? உங்களுடைய விஷயங்கள் நீங்க பார்த்துக்கிட்டீங்களா? பிராக்டிகலா, பிசிக்கலா. அதுல நிறைய விஷயங்கள் நிறைய நேரம் அத செலவிட்டாங்க அதுல. அப்புறமா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸையும் பார்த்துக்கணும். அப்போ பிசிக்கலையும் பார்த்துக்கணும், பிராக்டிக்கலையும் பார்த்துக்கணும். நம்மளுடைய கர்மா வந்து பம்பரம் போல. நான் வந்து என்னுடைய கர்மா நகர்த்திக்கிட்டே இருக்கேன். அப்ப பாசிட்டிவ் ஆக்ஷன் நான் பண்ணணும். பிராக்டிக்கலா என்ன ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு, அப்ரைட்டா வச்சுக்கிறதுக்கு நான் பண்ணணும்.
அந்த ஸ்பூன் வந்து டிஃப்ரெண்ட்டு. இந்த பம்பரம் வந்து டிஃப்ரெண்ட்டு. நான் வந்து பாசிட்டிவ் மொமெண்டம் உருவாக்கணும். நான் வந்து அ கண்டிப்பா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தாகணும். பிராக்டிகல் ஆஸ்பெக்ட் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத பண்ணணும். இப்போ அந்த என்விரான்மென்ட் வந்து என்ன சப்போர்ட் பண்ற அளவுக்கு நான் உருவாக்கணும். நான் அது செய்யும்போது, நான் வந்து பாசிட்டிவ் மொமெண்டம உருவாக்குறேன். அந்த வந்து முடிவுகள அது பார்த்துக்கும். நான் வந்து ஒரு செஷன் போயிருந்தேன். அவங்க வந்து அவங்களுடைய உடல வந்து விட்டுருவாங்க சீக்கிரமா. ஒரு விஷயங்கள்ல பார்த்துக்கும்போது, நான் வந்து டாக்டர கேட்பேன். இன்னொரு டாக்டர் வந்தாரு. அப்போ என்னுடைய கடைசி நாள்ல இருக்கிறதுக்கு சரியான இடம் தேர்ந்தெடுத்தேன். அப்போ விஷயங்கள்லாம் திரும்ப வருது அவங்கள பார்க்கறதுக்கு. அப்ப இதுதான் வந்து பாசிட்டிவ் மொமெண்டம் மெயின்டெயின். நான் வந்து ஒரு நொடி எடுத்துக்கோங்க. என்ன விஷயத்த இப்ப நீங்க கவனிக்கணும்? சேவையில நீங்க பிஸியா இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஃபேமிலியில செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு கவனம் குடுக்க வேண்டிய பிராக்டிகலான விஷயம். உங்களுடைய இன்னர் ஸ்டெபிலிட்டி மெயின்டெயின் பண்றதுக்கு. ஒரு நொடி எடுத்து செய்யுங்க. நீங்க எதுல கவனம் குடுக்கணுமோ, அந்த விஷயங்கள எழுதுங்க. இந்த பல்லு எடுக்கிறதா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. மைக்ரோ அட்டென்ஷன். ம். கண்டிப்பா பண்ணுங்க. இப்போ அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். நம்ம டைம் டேபிள் இருக்கு. நெறைய பேரு அவங்க தாதி ஜான்கி வந்து உடல விடுறதுக்கு முன்னாடி நெறைய ஸ்பெஷலான மெசேஜ் 3 விஷயங்கள் சொன்னாங்க. உங்க உடல விடும்போது முன்னாடி 3 விஷயம் சொன்னாங்க. காலையில மெடிடேஷன் நல்லா இருக்கணும். அது வந்து அவங்களுடைய அதிகாலை மெடிடேஷன். அப்போ அதிகாலையில எழணும். அப்ப அந்த விஷயத்துல நெறைய விஷயங்கள் போகுது. அப்ப எந்த ஒரு உறவுல எந்த பிரச்சனை இருந்தாலும் செட்டில் பண்ணுங்க. இதுதான் 2வது பிரையாரிட்டி. 3வது 3லேருந்து 6 மாசத்துக்கு எப்பயுமே ஃபுட் சப்ளை வச்சுக்கோங்க. அவங்களுடைய கைடன்ஸ் வச்சு ஏதாவது நீங்க உங்களுடைய எனர்ஜி மெடிடேஷன் பிராக்டிஸ்ல எனர்ஜி குடுக்கறது, உங்களுடைய உறவுகள்ல பிராக்டிஸ் குடுக்கறது. அப்போ எந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்க்கு
ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நீங்க அத உங்களுக்கு தெரியும் அது என்னதுன்னு. எல்லாமே கிடையாது. ஏதோ ஒரு விஷயம். ஒரே ஒரு விஷயம் தான். சந்தோஷம், மகிழ்ச்சிய பாத்துக்கிறது. ம். விடுபட்ட பார்வையாளரா இருக்கிறது. இதெல்லாம் வந்து ட்ரிக்கியா இருக்கு. நல்ல நெறைய விஷயங்கள் நல்ல சாட் பாக்ஸ்ல நல்லா வருது. அப்போ நம்மள கடைசி மெடிடேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ ரியலைசேஷன் தான் இப்ப நம்ம பார்த்தோம். இப்போ கடைசி கொஸ்டின். இப்போ உங்க மனசுல வரக்கூடிய விஷயம் என்ன? என்ன புது அவேர்னஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? உங்களுடைய ஓன் இன்னர் ஸ்டெபிலிட்டி பத்தி. என்ன புதிய புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இந்த ரிஃப்ளெக்ஷன் மூலியமா. நல்லது. இதுதான் நாம இன்னைக்கு எடுத்துட்டு போறோம் இந்த செஷனுக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் டீப்பா போவேங்க. இந்த சின்ன விஷயங்கள் பெரிய ரிசல்ட்ட குடுக்குது. அது வந்து கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும். கன்சிஸ்டன்ட்டா விஷயங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும். நன்றிகள். அப்போ ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு. எந்த விஷயத்திலயும் புல் பண்ணாம, இழுபடாமல் இருக்குது. ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாமா? இப்போ இந்த டேக் அவே வந்து நாம மெடிடேஷன் மூலியமா எடுத்துட்டு போலாம். அப்போ ஒரு நொடி அமைதியில இருக்கலாம். உள்ளுக்குள்ள போலாம். இப்போ உடன் ஸ்பூல் சின்ன ஒரு சோலா இருந்து முழு சுயமரியாதையோட நிக்கலாம். லைட் ஹவுஸ் போல ரொம்ப ரொம்ப ஆழமா உள்ள ஏங்கரா போயிடலாம்.
உங்களுடைய ஆங்கர் வந்து சோல் கான்ஷியஸ்னஸ். உங்களுடைய அவேர்னஸ். இது வந்து உங்களுக்குள்ள ஆடாத அசையாத இருக்கு. வருடங்களா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. நீங்க அந்த இது பிராக்டிஸ்ல இல்லாம இருக்கலாம். ஆனா அதுதான் உங்களுடைய ஃபவுண்டேஷன். இன்னும் ஆழமா போலாம். அப்ப அந்த கடலினுடைய இப்போ ஒரு உயரமான லைட் ஹவுஸ் பாருங்க. ரொம்ப மேல கடவுள் கிட்ட. பிசிக்கலா ரொம்ப தூரமா இருக்கலாம். ஆனா ஸ்பிரிச்சுவலா ரொம்ப கிட்ட இருக்கும். இறைவனுடைய ஒளி உங்க கீழ. இதுதான் நம்மளுடைய ஆங்கரிங் அப்வர்ட்ஸா. இதுதான் நம்மளுடைய ஹோல்டு. ஸ்புடன் ஸ்பூன்னு மேல பிடிச்சிருக்கிறதா போல. அப்புறமா உங்கள நிமிர்ந்து நிக்க வைக்கணும். வேற என்ன புயல் வந்தாலும் சரி, எது உங்கள ஆட்ட நினைச்சாலும் சரி, அனுபவம். எது பிடிச்சு இழுத்தாலும் விட்டாலும் அது விழவே இல்ல இல்லையா? அதே போல நான் விழவே மாட்டேன். ஏன்னா கடவுள் என்ன டைட்டா பிடிச்சிட்டு இருக்காரு. நான் சேஃபா இருக்கேன். மேலெழுந்தபடியாக இருக்கேன். அதுதான் என்னுடைய ஆங்கர், என்னுடைய சோல் கான்ஷியஸ்னஸ். ஓ, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, நான் ஒரு ஸ்டேபிளான சோல். நான் வந்து ஸ்டேபிளான சோல், நிலையான ஆத்மா. நான் ஒரு நிலையான ஆத்மா. ஓம் சாந்தி. இது யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க எனக்கு. ராயல்டி. இந்த பாத்தீங்கன்னா இது நீங்க வந்து உங்களுடைய உங்க ஹார்ட்ட ஒவ்வொரு புயலையும் தாண்டி எடுத்துட்டு போய் கடந்திருக்கீங்க. ம், எதுவுமே உங்கள குறைக்கவே முடியாது. இறைவன் வந்து இறைவனுடைய படைப்பு நீங்க. இத ஒரு படம் எடுத்துக்கோங்க. இந்த பிக்சர் வந்து நானும் பென்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓம் சாந்தி. ரொம்ப நல்லது சிஸ்டர் ஜூடி. சிஸ்டர் கிளாடியா பத்தி எல்லா ரிஃப்ளெக்ஷன் செஷனோடையும் எல்லா சாட் பாக்ஸும் அது வந்து ரிவ்யூ மெட்டீரியல்ல போடுவோம். அப்புறமா ஃபோட்டோவும் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் இமெயில் லிஸ்ட்ல இல்லைன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை இந்த சேட்ல போடலாம். அது வந்து ஷேர் பண்ணலாம். நல்லது. சிஸ்டர் கிளாடியா வந்து நன்றி உரை கூறுவாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்பூனை வச்சு நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ
எல்லாமே வந்து ஆன்மால தான் இணைஞ்சிருக்கு இல்லையா? இது வந்து ஆன்மீகம் கிடையாது. நம்மளுடைய தொடர்பு வெறுமனே ஆன்மீகம் மட்டும் கிடையாது. நம்மளுடைய உறவுகள் எல்லாத்தோடையும் தொடர்பு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் இது தயார்படுத்திக்கிறதுக்கு உதவியா இருக்கு. நமக்கு நிறைய புரிதல் நீங்க கொடுத்தீங்க. நல்லது. நன்றிகள் கிளாடியா பென். எல்லாருக்குமே நன்றிகள். இது வந்து ரொம்ப நல்ல ஜேர்னியா இருந்தது. இப்போ அடுத்த ட்ரிகர்ஸ் பத்தி நாம யோசிக்கலாம். அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம அதை பத்தி இன்னும் நிறைய புரிதல் உருவாக்கிக்கலாம். இப்போ இன்னி செஷனும் சரி, சிஸ்டர் ஜெயந்தியோடைய செஷனும் சரி, நம்ம நெக்ஸ்ட் வீக் ரிவைஸ் பண்ணலாம். 30 மே. அதுக்கப்புறமா சைலன்ஸ் ரிட்ரீட் இருக்கும். அது வந்து 1 வீக் பிரேக் அப்புறமா இருக்கும். 13 ஜூன். அப்புறம் சைலன்ஸ் ரிட்ரீட். நாம இந்த செஷன்லலாம் பார்த்ததை நமக்குள்ள கொண்டு போறதுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரிஸ் புக்கை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இமெயில் அனுப்புங்க. valuesforlifeseries@gmail.com, vancouver@ca.brahmakumaris. அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. எல்லா செஷனோடையதும் இருக்கு. பிளேலிஸ்ட்ல செக் பண்ணிப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுதான் வந்து லேண்ட்மார்க் செஷன் இல்லையா? ஃபோட்டோகிராஃப் எடுக்க போறாங்க. எல்லாருமே வீடியோல வாங்க. இமெயில் ஐடியும் இங்க ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இன்ஃபர்மேஷன். நன்றிகள் சிஸ்டர் ஜூடி.